4 பேருமே இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க சார். இங்கே தொடர்ந்து அம்மா கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன். சரியாக 5 நிமிஷத்தில் தீர்ப்பு, சரியாக 5 நிமிஷத்தில் தீர்ப்பு, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிடுச்சு. உட்காருங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதே ஒரு 50 பேர் கூட இல்லை. நீங்கள் எழுந்து போயிட்டீங்கன்னா அப்போ நான் யாரை வச்சு பேசுறது? இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் அவலூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை பக்கத்தில் அவலூர்பேட்டை. அங்கே 5 நாள் தொடர் சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு பேச என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஊர்லேயே தங்கி அங்கேயே இருந்து 5 நாள் அந்த ஊர்லேயே இருந்தேன். 4 நாள் நல்ல கூட்டம், சரியான கூட்டம். 5ஆவது நாள் கொஞ்சம் இருந்தாங்க. கடைசியில் முடிக்கிறப்ப யாருமே இல்லை. எல்லாம் ஒரு 4 நாள் பேசினவர் தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அந்த 5ஆவது நாள் கடைசி நாள் இருந்தவர் மைக் செட்டுக்கார் மட்டும் இருந்தார். அவர் தலையெழுத்து அவர் எடுத்துன்னு போனோம். ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு ஆள் அந்த ஊருக்காரன் இருந்தான். மற்ற எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஆள் என்னையே குறுன்னு பார்க்குறான் ரொம்ப நேரமாக. சரி, அழகாக இருந்தால் பார்க்க தான் செய்வான். சரி பரவாயில்ல பார்க்கட்டுன்னு விட்டுட்டேன். என்னையே எனக்கு வெக்கம் வந்து போச்சு. சரி என்ன இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு, சார் என்னையே ஊற்று பார்க்குறீங்களே, என்ன செய்தின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், நீ உட்காந்துக்கிற ஜம்காலம் என்னது, அதை கோயிலுக்காரனுங்க எடுத்து அடியில் போட்டான்னு நீ உட்காந்துட்ட. அதை எடுத்துன்னு வீட்டுக்கு போனால் தான் என் பொண்டாட்டி விடுவா, எல்லாம் அசிங்கமாக திட்டுவா, அதுக்காக உட்காந்துக்கிறேன் நான். அதுக்காக அந்த ஆள் என்ன குறுன்னு பார்த்துருக்காரு. ஆனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற 50 பேரும் இந்த தீர்ப்பு கேட்டு போயிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா நிகழ்ச்சி ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. செந்தில் சொன்னார் தொடர்ந்து பட்டிமன்றம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து நிகழ்ச்சி. நாளைக்கும் வந்து பல்சுவரி நிகழ்ச்சி திருவிழா இருக்குது. அதனால் இப்போ இந்த பட்டிமன்றம் இதோட முடியுது இந்த வருஷத்துக்கு. நாளைக்கு பல்சுவை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருது. இந்த வருஷத்து பட்டிமன்றம் இன்னையோட முடியுது இப்போ. அதனால தான் மகேஸ்வரி கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு தான் நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுறேன். அவங்க முடிக்க போகிறாங்க, மாறி முடிக்கிறாங்க, ஆனால் திரும்ப வராங்க. அது மாதிரி. ஆனால் நல்லா இருந்தது, நல்ல செய்திகள் சொன்னாங்க. புது செய்திகள், சிந்தனைகள், இதெல்லாம் வந்து மேடையில் வந்து பேசணும். அவங்களுக்கு நேரம் இல்லாதால் அவங்க நம்ம இதெல்லாம் சொல்லாமல் போயிடுவோமோன்ற ஒரு ஆதங்கம். குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் எடுக்கிற சகோதரர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கடினமாக பாருங்கள், இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும். அதெல்லாம் அவங்கள பாராட்டணும். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் இருக்கிறவங்கலாம். ஏன்னா அந்த கலைஞர்கள் வந்து நல்ல கிளியராக இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட்டு ஃபோனில் செக் பண்ணி பார்த்தா என்ன நம்மளை மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா யூடியூப்பில் வருது, லைவ் வருது. உண்மையிலே அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இசைக்கலைஞர்கள், அற்புதமான இசைக்கலைஞர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 3 பேருமே தப்லா பூந்து விளையாடுறாருங்க. சக்தி, நம்ம ஜார்ஜை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ஒரு சிறந்த கலைஞர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பட்டிமன்றங்களுக்கும் ஜார்ஜ் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது. ஜார்ஜ் போனால் தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்காங்க. அதனால் சக்தி, அதனால் அவர் விசு, நம்ம ஆடியோ அண்ணன் ஓம் சக்தி ஆடியோ இத்தனை வருஷமாகவும் அவர் வந்து தரம் குறையாத ஒரு ஆடியோக்காரனா ஓம் சக்தி ஆடியோ. இந்த வேதை மண்ணில் வாய்மேட்டில் அவர் தான் ஒரு சிறந்த, இந்த பகுதி முழுக்க ஓம் சக்தி ஆடியோ அதை வந்து தரம் குறையாமல், அந்த உற்சாகம் குறையாமல் இது வரைக்கும் உட்காந்துருக்காரு. சில ஆடியோக்காரங்க தூங்குவாங்க சார், அப்படியே சொக்குவாங்க, தூங்குவாங்க. அவங்க இந்த உணர்ச்சி குறையாமல், அந்த உற்சாகம் குறையாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. அதுதான் அவர் தொழில் மேலே அவர் காட்டுற பக்தி. அது இவருக்கு அந்த இசைக்கலைஞர்கள், பேச்சாளர்கள் எல்லாமே ஒரு உற்சாகத்தோடு இருந்தோம். இப்போ நான் தீர்ப்பு சொல்லிடுறேன். பொற்காலம் என்பது எது? அந்த காலமா இந்த காலமா? சரி, இந்த காலத்தில் என்ன குறை, இன்றைக்கி என்ன இல்லை, விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது, எதில் போய் நம்ம குறை சொல்ல முடியும் சார்? மரணத்தை தடுத்து நிறுத்துகிற மருந்து வந்துடுச்சு. அப்போல்லாம் கை விட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுப்பா. இழுக்குது, கையெல்லாம் வெட்டி இழுக்குது, மூச்சு இழுத்துக்கிட்டே போகுது, கதை முடிஞ்சிடுச்சு விடுங்க அப்படின்னு முடிச்சிருவாங்க, கதையை முடிச்சிருவாங்க. ஆமாம், இன்றைக்கி பாருங்கள், இதயத்தை எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி உள்ளே திரும்ப வைக்கிறான், பைக்குள்ளேருந்து பொருள் எடுக்கிற மாதிரி எல்லாமே வந்து போச்சு. அதனால் மரணம் என்பது ஒரு நாளைக்கு வரும். ஒருத்தன் வீட்டுக்கு யமன் வந்து ஒரு நாள் கதவை தட்டிருக்கார். யமன் கதவை தட்டினோடனே அவன் திறந்தான். யாருன்னு கேட்டான். நான் தான்டா யமன்னார். யமனா? நீ நாடக நடிக்கிறா கூட இருக்கலாம், நான் எப்படி நம்புறதுன்னு. டேய் கெடா மிஸ்ஸை பாடுறா, இந்த பாரு கெடா மாட்டில் வந்திருக்கேன், கையில் பாசக்கயிறு வச்சுருக்கேன், நான் தான்டா யமன்னார். சரி, என் வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டான். டேய், விதி யாருக்கு முடியுதோ அவங்க வீட்டுக்கு நான் வருவேன். சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான் யமலோகத்தில், அவன் ஓலைச்சுவடி வச்சுருப்பான். அதில் யார் என்னைக்கு சாகணும்னு எழுதி வச்சுருப்பான். ஒரு கட்டு இருக்கும். காலையில் எழுந்து பார்ப்பேன், மேலே முதல்ல யார் பேர் இருக்குதோ அவன் வீட்டுக்கு வந்து அவன் உயிரை பிடிக்கிறது என் வேலை. இன்றைக்கி எழுந்த உடனே பார்த்தேன், உன் பேர் இருந்தது. தங்கராசு உன் பேர் தானே? ஆமாங்க, உன் பேர் தான், இந்த பார் அட்ரஸ் பார். ஆமாம். அதனால் சித்திரகுப்தன் எழுதி வச்ச ஓலைச்சுவடி மேலேயே இருக்கும். அதை பார்த்த உடனே உன் உயிர் எடுக்க நான் இன்றைக்கி வந்தேன். சரிங்க, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்களேன், நாளைக்கு எடுத்துங்களேன் நான் நம்மால். அதெல்லாம் முடியாது. யம தர்மனுடைய தர்மமே அதான்.
என் பேர் யம தர்மராஜா, நான் தர்மத்தை கடைப்பிடிப்பேன். சித்திரகுப்தன் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கான், மேலே உன் பேர் இருக்குது, நான் உன் உயிரை எடுத்தாகணும், இதான் தர்மன்றார். ஐயா உங்கள் காலில் வந்து கும்பிட்றேன், ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு வந்து என் உயிரை எடுத்துங்க, நாளைக்கு எடுத்துங்க, ஒரு நாள் விடுங்க. நான் என்னது எதுக்குடான்னு கேட்டார் யமன். நான் உங்களுக்கு விருந்து கொடுக்க போகிறேன். யமனுக்கு விருந்தா அப்படின்னார். ஆமாம், இதுவரைக்கும் பூலோகத்தில் யமனுக்கு யாருமே விருந்து கொடுத்ததில்லைன்னு எனக்கு ஒரு பேர் இருக்கணும், என் சந்ததி பூரா சொல்லணும், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா யமனுக்கே விருந்து கொடுத்து விட்றா அப்படின்னு சொல்லணும். அதனால் நாளைக்கு வாங்க, 1 மணிக்கு வாங்க, மத்தியானம் சாப்பாடு வகை வகையாக செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு நீங்கள் என் உயிர் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. அதே போல் யமன் மறுநாள் வந்தார், 1 மணிக்கு வந்தார். வகை வகையான சாப்பாடு, மட்டனு, சிக்கனு, சொரா புட்டு, எறா வறுத்து வச்சுருக்கான். அடித்து யமன் 2 காலையும் பிரித்து போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷத்தில் மயக்கமாயி உண்டார். 10 நிமிஷம் எரும மாட்டுக்கு 2 பீஸ் கொடுத்தாரா, அதுவும் மயக்கமாய் 4 காலையும் பரப்பிட்டு இப்படி கிடக்குது. அதுவும் மட்டை, இவரும் மட்டை, மயக்கத்தில் கிடக்குறாங்க. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணான் தெரியுமா நம்மால்? அதான் நம்மால் யமனுக்கு எல்லாத்திலும் தூக்க மாத்திரை வாரி கொட்டிட்டான். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, எல்லாத்திலும் தூக்க மாத்திரை. யமன் சாப்பிட்டாரு, மட்டையாயிட்டார். ஏன் மட்டையானார் தெரியுமா? அவருக்கு ஏன் தூக்க மாத்திரை போட்டான் தெரியுமா? ஓலைச்சுவடியில் இவன் பேர் மேலே இருக்குது, அதை எடுத்து அடியில் சொருவிட்டான். நம்மால் எவ்வளோ கில்லாடிப்பார். அதுக்கு தான் யமனை மறுநாள் வர சொன்னான். என் பேர் மேலே இருந்தால் தானே எடுப்பேன்னு சொல்லி அவர் மட்டையான நேரத்தில் அடியில் சொருவிட்டான் சீட்டை. அவர் சீட்டை ஓலைச்சுவடியை. யமன் எழுந்தார். என்னப்பா ஒரே மயக்கமாயிடுச்சு. ஆமாம், உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு, இந்த குண்டருக்கு இருக்காதான்னா. சரி என்னப்பா செய்யலாம், என் வேலையை செய்யுங்க, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, இவனே உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா மேலே ஓலைச்சுவடி அதானே எடுத்து பார்ப்பாரு. யமன் பார்த்தார், இல்லைடா பூலோகத்தில் இது வரைக்கும் எனக்கு எவனுமே விருந்து கொடுத்ததில்லை, இது வரைக்கும் இந்த யமனுக்கு பூலோகத்தில் எவனுமே சாப்பாடு போட்டதில்லடா, அந்த நன்றி கடனுக்காக நான் மேலேருந்து எடுக்காம அடியிலேருந்து எடுக்கிறேன்டான்னாரு. அவன் பேரை உருவிட்டார். வடை போச்சா? மரணம் என்னைக்கு வேணா வரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. மரணத்தை நிறுத்துகிற சக்தி இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதுக்கு வைத்தியமும் கிடையாது, மருந்தும் கிடையாது. மரணம் ஒரு நாள் வரும், ஆனால் அது என்னைக்கு வரும்னு தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கிறதுனா எப்படின்னா, நாமளே மகிழ்ச்சிப்படுத்திக்கிறது தான். நாமளே மகிழ்ச்சிப்படுத்துக்கிறது தான் சந்தோஷன்றது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த தமிழ் மரபுன்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் இன்றைக்கி நல்ல செய்தியெல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி காலம் நல்லா தான் இருக்குது, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. தமிழ் மரபுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெண்கள் பற்றி பெருமையாக பேசுனாங்க இல்லையா, அன்னைக்கு இருந்த ஒரு பெண்ணு தான் நம்ம தமிழ் இலக்கியத்தில், நம்ம தமிழ் காப்பியத்தில் முத்தமிழ் காப்பியம்னு ஒரு காப்பியம் இருக்குது. முத்தமிழ் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம் தான். ஒரு பெண் தனியாக போய் புருஷன் தப்பான தீர்ப்பு சொல்லப்பட்டு புருஷனை பாண்டிய மன்னன் கொன்னுட்டான்னு நேரடியாக போயிட்டு நீதி கேட்டு அரசனுக்கு முன்னாடி தைரியமாக பேசின முதல் வழக்கறிஞர் உலகத்திலேயே, த ஃபஸ்ட் அட்வொகேட் ஆஃப் திஸ் வேர்ல்டு கண்ணகி தான். அந்த கண்ணகி போய் அந்த காலத்தில் செஞ்ச வேலை சார் 2000 வருஷமாக இன்றைக்கும் அதை பேசுகிறேன் சார். மன்னனுடைய அரசவையில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அந்த காவலாளியை தூக்கி தள்ளிட்டு நேராக போகிறா. இவன்லாம் ஒரு மன்னனடா, அறிவு அரை போகிய பொரியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, வெளியில் போடான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறா. மன்னவன் கேட்குறான், என் முன்னாடி வந்து நிற்கிற நீ யார் அப்படின்னு. நான் யாரா? நான் என்ன இடத்துலேருந்து வரேன்னு தெரியுமா? என் நாடு எந்த நாடு தெரியுமா? சோழ நாடு என் நாடு. என் நாட்டில் ஒரு மண்ணை, ஒரு பருந்து ஒரு புறாவை விரட்டிக்கிட்டு வருது. அந்த புறா கறியை சாப்பிட்ணுன்னு பருந்து விரட்டிக்கிட்டு வருது. பருந்து விரட்டிக்கிட்டு வர்றப்ப பருந்து மன்னவன் மடியில் வந்து விழுந்து அடைக்கலம் கேட்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு. புறா வந்து அடைக்கலம் கேட்குது, பருந்து விரட்டிக்கிட்டு வருது. அப்போ மன்னவன் பார்க்குறான், என்ன பிரச்சனைன்னு பார்த்தா புறா கறி வேணும்னு பருந்து கேட்குது. அப்போ மன்னவன் சொல்கிறான், அது புறா தானே, சாப்பிட்டு போகணும் விடாமல், ஒரு புறாவாக இருந்தாலும் அது உயிரை காப்பாற்றுறது இந்த நாட்டுடைய மன்னவனின் கடமை. இந்த நாட்டில் பறக்கிற புறாவாக இருந்தாலும் அது என் நாட்டு பிரஜை. எனவே அந்த பருந்துக்கிட்ட சொல்கிறான், உனக்கு சதை தானே வேணும், இந்தா என் தொடையை அறுத்து தரேன்னு தன் தொடை சதையை அறுத்து புறாவுக்கு பதில் பருந்து கொடுத்து அனுப்புகிறான். எவ்வளோ இரக்கம் பாருங்க. அப்படி ஒரு மன்னன் பிறந்த ஊர் சிபி சக்கரவர்த்தி அவன் பேர். அந்த மன்னன் பிறந்த ஊர் என் ஊர். அதே மாதிரி இன்னொரு மன்னவன் இருந்தான் என் நாட்டில், சோழ நாட்டில். மன்னவன் ஒரு ஆராய்ச்சி மணியை வாசலில் கட்டி தொங்க விடுறான். ஒரு ஆராய்ச்சி மணியை வாசலில் கட்டி தொங்க விடுறான். அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருந்தா, ஏதாவது பிரச்சனை இருந்தா, ஏதாவது கோரிக்கை இருந்தா அந்த மணியை பிடிச்சி அடிக்கலாம்.
அடித்த உடனே சத்தம் கேட்ட உடனே யார் மணி அடிச்சதுன்னு அவனை கூப்பிட்டு அவன் குறை என்னவோ அதை கேட்டு நிவர்த்தி செய்கிறதுக்காக வாசலில் ஒரு மணி கட்டினா மக்கள் யாருமே மணி அடிக்கலை பல நாட்களாக. ஏன்னா அந்த நாட்டில் மக்களுக்கு குறையே இல்லை. குறைந்தால் தானே முறையீடு செய்ய மணி அடிப்பாங்க. குறையே இல்லை, மணி யாரும் அடிக்கலை. ஒரு பசுமாடு வந்து ஒரு நாள் மணி அடிக்குது அழுத கண்ணீரோட. பசுமாடு 2 கண்ணிலையும் தண்ணி வடியுது. பசுமாடு வாயால் அந்த மணி கைத்தை பிடிச்சி அடிக்குது. என்ன மணி, மாடு வந்து மணி அடிக்குது, மனுஷன் தானே மணி அடிக்கணும், மாடு வந்து மணி அடிக்குது, என்ன காரணம் அப்படின்னு அரசன் வந்து கேட்குறப்ப அப்போ அங்கே இருந்த அமைச்சர்லாம் சொல்கிறாங்க, ராஜா ஒன்றும் இல்லை, நம்ம இளவரசர் இன்னைக்கு காலையில் தெருவில் போகும்போது தேரில் வேகமாக போனார். தெருவில் போகும்போது அந்த இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி, இந்த பசுமாட்டோட இளங்கண்ணுக்குட்டி தேர் சக்கரத்தில் மாட்டி நசுங்கி செத்து போச்சு. அதுக்கு நீதி கெட்டு இந்த பசுமாடு வந்திருக்கு. பசுமாடு நீதி கெட்டு வந்திருக்கா. இந்த காலமாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், இளங்கண்ணுக்குட்டி அதை பீஃப் பிரியாணி பண்ணிவிடுங்க, அந்த பசுமாட்டை யாருக்கா விற்றுருங்க, நல்ல பால் கறக்கும் போல் சொல்லுவோம்ல. ஆனால் அந்த அரசன் சொன்னான் பாருங்க, பசுமாடாக இருந்தாலும் அது என் நாட்டின் பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை. பசு அழுது பசு கண்ணுக்குட்டியை கவனம் இல்லாமல் தேர் ஏற்றி கொன்ன என் மகன் இளவரசனை வீதி விடங்கனை நான் என் பிள்ளைய தெருவில் அந்த கண்ணுக்குட்டி எங்கே ஏற்றினானோ அதே இடத்துல அவனை சக்கரத்தில் போட்டு அது மேலே தேரை ஏற்றி என் மகனை கொன்னாதான் பசுக்கு நீதி கிடைச்சதா அர்த்தம். அரசன், ஒரு நாட்டோட அரசன் செஞ்சா சார் அதை, தன் மகனை அங்கேயே தேரில் போட்டு ஏற்றி கொன்னான். திருவாரூரில் அந்த ஆர்ச்சி இருக்குது, அந்த சிலை இருக்கும். மனுநீதி சோழன் அவன் பேர், இவன் பேர் சிபி சக்கரவர்த்தி. புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்த மன்னன், ஒரு பசுவிற்காக நீதி வழங்குவதற்காக கன்றுக்குட்டிக்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மன்னன். இவன்லாம் இருக்கிற நாட்டில் கோவலன் யார், எதுக்கு வந்தான், என்ன காரணம், உண்மையிலே அவன் குற்றவாளியான்னு கூட விசாரிக்காம நீ ஒரு தீர்ப்பு சொல்லி என் கணவனை கொன்னுட்டியடா பாவி. நேராக கேட்குறா சார், தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் விருப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோ நன்றியின் வாயின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்திங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே. சார் இதெல்லாம் தமிழ் வரலாறு. நீங்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்தி நடந்திருக்கு. இப்போ நான் யாருன்னு சொல்லவா, இந்த நாட்டில் வந்து ஏமாந்து போன ஒரு வசதியானவன் சார் மாசாத்து வாணிகன். அந்த நாட்டு மன்னனுக்கு இணையா, சோழ நாட்டு மன்னனுக்கு இணையா செல்வம் வச்சிருப்பானா. மன்னனுக்கே பற்றாக்குறை வந்தா இவங்கிட்ட தான் கேட்பானா. யார், கோவலனோட அப்பா கிட்ட, மாசாத்துவான் கிட்ட கேட்டு வாங்குவானா. அவ்வளோ பெரிய பணக்காரன் பெத்த பிள்ளையாடா திருடுவான். கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா, ஒரு கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன், அரசனுக்கே நிதி கொடுக்கிற ஒரு பரம்பரையில் வந்தவன் பிள்ளையாடா திருடுவான். கொஞ்சமாக கேட்டு பார்த்தியான்னு. ஆஹா, நான் செஞ்சதுதான் தப்பு, யானோ அரசன் யானோ கல்வன், மண்பதை காக்கும் என் தென்புலம் காவல் என்னுடன் படைத்தது கெடுகைய நாயுள், அங்கேருந்து விழுந்து செத்தான். நீதி தவறியதற்காக உயிர் துறந்த மன்னன், நீதி கேட்பதற்காக உயிரையும் கொடுக்க துணிந்த பெண், அபலை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீதியை நிலைநாட்டிய சோழமன். இப்படி அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்க தமிழ் மண் செழிக்கும், மகிழ்ச்சி அடையும். எனவே பொற்காலம் என்பது நிச்சயமாக சொல்கிறேன், பண்பிலும் கலாச்சாரத்திலும் எல்லா வகையிலும் பார்த்தாலும் சமூக சூழல், பண்பு, கலாச்சாரம், அன்பு, பாசம், நேசம் என்று இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிற பரம்பரை இன்றைக்கு இல்லை, பொற்காலம். அன்றைய காலமே பொற்காலம், அன்றைய காலமே பொற்காலம் என்று தீர்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விரைபடுகிறேன். அன்பு வணக்கம்.